அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 5 பேராசிரியர்கள் இடம் பிடித்துள்ளனர். கொண்டு சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த 1997ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் தொடங்கப்பட்டது. தற்போது 27 ஆராய்ச்சி துறைகளுடன் செயல்பட்டு வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பில் ஏராளமான மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இதனிடையே அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ராஜ், கோபி, ரமேஷ், பிரகாஷ் மாறன், வெங்கடாஜலம் ஆகியோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு சாதனை படைத்த பேராசிரியர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி வாழ்த்து தெரிவித்தார். இந்த அங்கீகாரம் இளம் ஆய்வாளர்களை பெரிதும் ஊக்கப்படுத்தும் என்றார் அவர். இந்த பெருமைமிகு நிகழ்வு என்பது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு பெருமையும் சிறப்பையும் தேடித் தருகின்ற நிகழ்வாகும். இந்த 5 பேராசிரியர்களும் இந்த அமைப்புகள் சிறந்த விஞ்ஞானிகளை பட்டியலிடத் தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக 2 விழுக்காடு சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது என்பது மிக மிக ஊக்கம் தரக்கூடிய மிக பெரும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். பெரியார் பல்கலைக்கழக வேதியியல் பேராசிரியர் ராஜ் தலைமையிலான குழுவினர் செயற்கை மனித உறுப்புகளை உருவாக்குதல், சரியான நேரத்தில் சரியான அளவு மருந்தினை நோயாளிகளுக்கு வழங்கும் வழிமுறையை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பினை சர்வதேச ஆராய்ச்சி உலகிற்கு வழங்கியுள்ளனர். விபத்துகளின் போது உடல் உறுப்புகள் இழப்பு தவிர்க்க முடியாதது. அப்படி இழந்த உடல் உறுப்புகளை மீண்டும் பொருத்துவதற்கு நம்ம செயற்கையான உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது. தற்போது உள்ள பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் அனைத்துமே மிகவும் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல் வச்சு பயோ மெட்டீரியல்ஸ், அது பயோ பாலிமர்ஸ் மற்றும் பயோ பிளாஸ்டிக்கை வச்சு செயற்கை உடல் உறுப்புகளை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதேபோன்று வேதியியல் பேராசிரியர் கோபி செயற்கை எலும்புகளை உருவாக்குதலுக்கான ஆய்விற்காக காப்புரிமை பெற்றுள்ளார். உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை பேராசிரியர் பிரகாஷ் மாறன் உணவு மற்றும் பேக்கேஜிங் அமைப்புகள் சார்ந்த ஆராய்ச்சி பயன்பாடுகளில் பணியாற்றி வருகிறார். இயற்பியல் பேராசிரியர் ரமேஷ் தண்ணீரை பிளவுபடுத்தி ஹைட்ரஜன் உருவாக்கத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.